அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ஃபோட்டோஷாப்போடைய ஒரு சிறப்பான பதிவு. பல வகையான எழுத்துக்களை நம்ம பார்த்துருப்போம். டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை நம்ம விருப்பப்படி எப்படி ஒன்றா அதை கொண்டு வரலாம். அதற்கு ஒரு வசதியை கொடுக்குது இந்த ஃபோட்டோஷாப். அதை வேகமாக நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப எளிய பயிற்சி தான் அது. என்னென்னா, இப்போது இதில் இந்த டீயை, இந்த டூல் பார் இது இருக்குது. இந்த டீயை தேர்ந்தெடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, இப்போது நீங்கள் ஒரு எழுத்துருவா உள்ளீடு செய்யலாம். இப்போது நான் செய்ய போகிறேன். இப்போது அது ஒரு எழுத்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை தேர்வு ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த லேயரில் டீன்னு இருக்குது, பேக்ரவுண்டில் ஒயிட் லேயர் இருக்குது. இது ஒரு லேயரில் ஃபோட்டோஷாப்பே ஒரு லேயரை க்ரியேட் பண்ணி டெக்ஸ்ட்டை தருது. இப்போ நீங்கள் டபுள் கிளிக் ஆகினா தேர்வாயிடுச்சு. இப்போது இதை நம்ம விருப்பம் போல் கொண்டு வரத்துக்கு ஒரு தேர்வு இருக்குது. என்னென்னா, லேயரில் போக்குறீங்க, லேயரில் போனீங்கன்னா டைப்பில் போய்ட்டு கன்வெர்ட் டு பாத் பாருங்கள். டைப்பில் போய்ட்டு கன்வெர்ட் டு பாத் அப்படின்னு இருக்குது. கன்வெர்ட் டு பாத்தை கிளிக் பண்ணிடணும். பிறகு இந்த டூல் பாரில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இல்லை பாத் செலெக்ஷன் இருக்குது, டைரக்ட் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் தேர்வு பண்ணிடணும். அதாவது இந்த செலெக்ஷனுடைய ஏரோ இருக்கிறதுல டைரக்ட் செலெக்ஷன் தேர்வாயிடுச்சு. இப்போ தான் நம்மளுடைய பணி. இப்போ இந்த பணியை பாருங்கள், இவ்வளோ எளிமையாக செய்ய போகிறேன்னு பார்த்துங்க. பாருங்கள், எப்படி வேணால் வளைக்கலாம். ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு பாருங்க, இப்படி என்ன வேணால் செய்யலாம் நீங்கள் அந்த எழுத்தை. நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லா வரும், கண்டிப்பாக வரும். இப்போ இந்த புள்ளியை கூட நம்ம செய்யலாம், ஒரு கோடு மாதிரி செய்யலாம். இப்போ வேறு எதை இழுக்கலாம். இதுக்கு வரையறையே கிடையாது. அதுக்கு இப்படி இதை என்ன எழுத்தாச்சு. இப்போது அந்த செலெக்ஷன் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், லேயரில் இந்த டூல் இருக்குது இல்லையா, டூல், இதை நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். அதாவது இங்கே எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன். இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போது இங்கே லேயர், சேனல், பேத்தில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேத் இருக்குது. நம்ம எந்த வழியாக போனோன்ட்டு இது எடுத்தாந்து இந்த ஃபஸ்ட்டு ஐக்கானில் போடுறோம். திருவாயிடுச்சு. இப்போ போயிட்ட உடனே ஒரு புது லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி பேத்துக்கு போகிறோம். இதை போட்டுட்டு இப்போது ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த 3 டைமென்ஷன் கொண்டு வர்றது. அதில் அதை பாருங்கள், தெரியறதுக்காக நான் கொண்டு வரேன். இந்த எஃப்பை கிளிக் பண்ணிங்கனாலேயே பல எஃபெக்ட் வரும் உங்களுக்கு. இந்த பெவல் ஆகிடுச்சு. இப்போ டெட்டு ஸ்ட்ரோக்கு இது வேண்டாம். ஒரு ஷேடோ கொண்டு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த உருவம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியது தான். இன்னும் நீங்கள் வெவ்வேறு விதமான எழுத்தில் கொண்டு வரணுன்னா, நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ பிரமாதம். நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு அனிமேஷனில் ஒரு எழுத்தை நம்ம விருப்பப்படி வளைச்சிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பின்னூட்டம் கிடைச்சா தான் இந்த பணியை தொடர்றதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நான் இதில் பேசி வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுது இங்கே இருக்கிற இணையதள வேகத்தில். உங்களுடைய பின்னூட்டம் கண்டிப்பாக போடுங்க. நன்றி, வணக்கம்.